மேகா பயங்கர கோவமாக இருக்காங்க. எப்படியாவது இந்த செல்லம்மாக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கவே கூடாது. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணணும். கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ விடவே மாட்டேன். கண்டிப்பாக நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா பயங்கரமாக மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்காங்க. நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே செல்லம்மா வராங்க. வந்தோடனே அழகாக மேக்கப்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே அங்கே மேடையில் வச்சுட்டு புடவையெல்லாம் கொடுக்குறாங்க. ஜானகி வாசுதேவன் 2 பேரும் சேர்ந்து புடவை கொடுக்குறாங்க. ஆனால் வாசுதேவனுக்கு மட்டும் மனசுக்குள்ளே கோவமாக இருக்குது. ஜானகி சந்தோஷமாக கொடுக்குறாங்க. சித்து பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. அந்த புடவையெல்லாம் வாங்கிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க செல்லம்மா. மேகா யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இப்போ நடக்கிற இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது பண்ணுறேன். நான் அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாரும் மாதிரி நம்மளையும் கூப்பிட்டாங்கல்ல, நாமளும் நிச்சயதார்த்தத்துக்கு போகணும். போயிட்டு அங்கே என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. மேகாவை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. இது என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. லக்ஷ்மி எல்லாருமே வா மேகா வா வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உள்ளே வந்து உட்காடுறாங்க. அப்படியே அங்கே என்கேஜ்மெண்ட்டுக்கு தேவையான எல்லாமே ஐயர் பண்ணிகிட்ருக்காரு. அது எல்லாமே மேகா பார்த்துட்ருக்காங்க. நடக்கட்டும் நடக்கட்டும் எல்லாமே நடக்கட்டும். ஆனால் எல்லாமே கண்டிப்பாக ஒன்றுமே இல்லாமல் தான் போக போகுது. இந்த நிச்சயதார்த்தம் கடைசியில் நிற்க தான் போகுது. அதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா அழகாக யோசிச்சுட்ருக்காங்க. சித்து செல்லம்மா கிட்ட சொல்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் அழகாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உங்களோட அந்த என்கேஜ்மெண்ட் சாரி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு. சார் ஓவராக பேசாதீங்க சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக தான் நான் கட்டியிருக்கேன். நான் எப்போவுமே சாரியில் தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க. எப்போவுமே வீட்டில் போடுற சாரிக்கும் இந்த நிச்சயதார்த்தத்தில் கட்டுற சாரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போது அழகாக எல்லா அலங்காரம் பண்ணியிருக்கீங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சார் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து செல்லம்மா வெக்கப்பட்டுகிட்டே போகிறாங்க. சித்து வராரு. எங்கப்பா போனேன், வந்து உட்காருவா, ஐயர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு